கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அன்று அமெரிக்கா ஆரிசோனா ஃபீனிக்ஸில் உள்ள ரமடா விடுதி அரங்கத்தில் லீன் நாட் அன்டு thine own understanding, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Hallelujah. Let us remain standing just a moment now for prayer. நாம் ஜெபத்திற்காக சற்று நேரம் நின்ற வண்ணமாகவே இருப்போம். How many in here has a request on their heart that God would do something special for you in this convention? இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவன் ஏதாவது விசேஷமாக உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களாய் இருதயத்தில் ஒரு வேண்டுதலோடு எத்தனை பேர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? Bow our heads now to him. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. Heavenly Father, we are a privileged people to be assembled together here in the name of the Lord Jesus in a free country, where we can worship you according to the dictates of our conscience. As yet, பரலோக பிதாவே, இன்னமும் எங்கள் மனசாட்சி கூறுகின்றபடியாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஒரு சுதந்திர தேசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்று கூடுவதற்கான ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். And we pray, Father, that this will long be. இது நீண்ட காலத்திற்கு இருக்க வேண்டும் என்று பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். And now may we take advantage of this great privilege we have. இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்றதான இந்த மகத்தான ஸ்லாக்கியத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். May we put our whole heart into the service tonight to worship you. உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் எங்கள் முழு இருதயத்தையும் இன்றிரவு ஆராதனைக்குள் செலுத்தி, that it might be said that God was in our midst tonight, blessing his people. தேவன் இன்றிரவு எங்கள் மத்தியிலிருந்து அவர் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படும்படியாக செய்யும். Save every lost soul that's in here tonight, Lord. இழக்கப்பட்டு போன ஒவ்வொரு ஆத்துமாவையும் இன்றிரவு ரட்சியும் கர்த்தாவே. And every backslider, may they come back to the house of God. பின்வாங்கி போன ஒவ்வொருவரும் தேவனுடைய வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. I pray for every sick person may be healed, the afflicted might walk, and the blind see, the deaf hear. Praise and glory be given to Jesus Christ among his people. சுகவீனமாயுள்ள ஒவ்வொருவரும் சுகமடையவும், பாதிக்கப்பட்டவர்கள் நடக்கும்படியாகவும், குருடர் காணும்படியாகவும், செவிடர் கேட்கும்படியாகவும், துதிக்கும்படியாகவும், இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை அவருடைய ஜனங்கள் மத்தியில் கொடுக்கும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன். May be long remembered, Lord, because that we have assembled ourselves together and asked in Jesus' name for these blessings. Amen. இது நீண்ட நாட்களுக்கு நினைப்படுவதாக கர்த்தாவே. ஏனென்றால் நாங்கள் ஒன்றாக கூடி வந்து இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Be seated. நீங்கள் உட்காரலாம். Somehow in coming to the Ramada Inn, always seems like coming back home in a way, because I've been here so much that I think they just must begin to know me. ராமடா விடுதிக்கு வருவதென்றால் ஒரு விதத்தில் பார்க்க போனால் வீட்டிற்கு திரும்பி வருவது போன்றதாக எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் நான் அவ்வளவு அதிகமாக இங்கு வந்தும் கூட ஜனங்கள் இப்பொழுதுதான் என்னை அறிய துவங்குகிறார்கள். I'm glad of that, because I found a fine bunch of people at these Ramada Inns. நான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் இந்த ரமடா விடுதி அரங்கத்தில் நான் ஒரு மிக அருமையான ஜனக்கூட்டத்தை கண்டேன். There's one in Tucson and one here. They've been very kind to us, letting us have services. டூசானில் ஒன்றும் இங்கே ஒன்றும் இருக்கிறது. அவர்கள் எங்களிடத்தில் மிகவும் பட்சமாய் இருந்தார்கள், கூட்டங்கள் நடத்தும்படியாய் அனுமதித்தார்கள். Not long ago I had a service of my own down Ramada Inn, and the manager wouldn't even let me pay for the rent of the building. சமீபத்தில் நான் ராமடா விடுதியில் என்னுடைய சொந்த கூட்டமுறை நடத்தினேன். அதன் மேலாளர் அதற்கான வாடகையை நான் கொடுக்க அவர் என்னை அனுமதிக்கவில்லை. That's really nice. Wonderful. அது உண்மையாகவே அருமையானதாகும். I remember that when I'm crossing the countries too. Now, those who are good to the household of God. நான் இந்த தேசத்தை கடக்கும்போது நான் தேவனுடைய வீட்டின் காரியங்களுக்கு கருணை காட்டுகிறவர் என்று அதை நினைவு கூறுவேன். Now we've had since Sunday night, Sunday afternoon rather, some
great times in the Lord, at least I have. கடந்த ஞாயிறு இரவு அல்லது பிற்பகல் முதல் கர்த்தருக்குள் மகத்தான நேரங்களாய் நமக்கு இருந்தது, அல்லது சொல்ல போனால் எனக்கு இருந்தது. I've had a wonderful time enjoying His blessings and the fellowship of the Holy Spirit and with His people. அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய ஜனங்களோடும் பரிசுத்த ஆவியோடும் எனக்கு உண்டாயிருந்த ஐக்கியத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்ததில் எனக்கு அற்புத நேரமாயிருந்தது. I like to remember that together we are worshiping God. நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நினைவு கூற நான் விரும்புகிறேன். You are an attribute of God, part of God when you become a son and daughter of God. நீ தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் ஆகும்போது நீ தேவனின் ஒரு தன்மையாய் இருக்கிறாய், ஒரு பகுதியாய் இருக்கிறாய். And God is in you, willing His will if you will let Him do it. நீங்கள் மட்டும் அவரை அனுமதிப்பீர்களானால் தேவன் உங்களுக்குள்ளாய் இருந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நடப்பிக்க சித்தமாய் இருக்கிறார். So we hope tonight that every person will forget about the things that's been in the days and laying everything aside and just put our hearts right into the service now. இந்த நாட்களின் காரியங்களாய் இருந்த யாவற்றையும் நீங்கள் ஒவ்வொருவரும் மறந்து எல்லா காரியங்களையும் ஒருபுறமாய் ஒதுக்கி வைத்து நம்முடைய இருதயங்களை இன்றிரவு நேராக ஆராதனைக்குள்ளாக செலுத்துவோம். Not only to this night, but in the coming convention. இன்றிரவு மட்டுமல்ல, வருகின்ற கன்வென்ஷனிலும் அப்படியாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். No doubt, many delegations gathered. அநேக அழைப்பினர்கள் இதில் கலந்து கொள்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. I do see some extras tonight on the platform gathering for the convention that starts tomorrow. நாளைக்கு துவங்க இருக்கும் கன்வென்ஷனுக்காக கூடுகின்ற கூடுதலான சிலரை இங்கே மேடையில் நான் இங்கே கண்டேன். And I ask the people who are here for the revival that we've just had, that if it's all possible, that we should stay over for the convention. இப்பொழுது நமக்கு உண்டாயிருந்த எழுப்புதலில் எத்தனை பேர்கள் இங்கு இருந்தீர்கள்? உங்களால் கூடுமானால் இந்த கன்வென்ஷனுக்கும் நீங்கள் தங்கி போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். We're going to have some fine speakers listed. சில அருமையான பேச்சாளர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள் என்று நான் என்னிடம் கேட்டேன். One brother could not come, but we got many will be here to take his place. ஒரு சகோதரனால் வர முடியாமல் போயிற்று, ஆனால் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள நம்மிடத்தில் அநேகர் இருக்கிறார்கள். I want to be in the complete convention myself to enjoy this fellowship. நான் முழு கன்வென்ஷனிலும் பங்கு கொண்டு இந்த ஐக்கியத்தை அனுபவிக்க விரும்புகிறேன். You know, we get up here as ministers and we speak, and we're always giving out to the people everything that's in us. உங்களுக்கு தெரியும், இங்கே நாம் போதகர்கள் என்ற முறையில் எழும்பி நின்று நாம் பேசுகிறோம். நாம் எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். I preached the subject one time where Jesus said, "Behold the lily, how they neither toil or spin, and yet I say to you that Solomon in all his glory was not arrayed like one." ஒரு சமயம் நான் ஒரு பொருளின் பேரில் பேசினேன். அதில் இயேசுவானவர் காட்டு புஷ்பங்கள் பாருங்கள், அவைகள் உழைக்கிறதுமில்லை நூற்கிறதுமில்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்று போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று கூறினார். And I find out the lily has to grow day and night, spin, toil, and to make itself radiant. நான் கண்டறிந்தது என்னவென்றால், காட்டு புஷ்பமானது தன்னை பிரகாசிக்க செய்ய அது இரவு பகலாய் வளர்ந்து நூற்று உழைக்க வேண்டியதாய் இருக்கிறது. But it gets no blessing out of it itself. ஆனால் அதிலிருந்து தனக்குத்தானே எந்த ஆசீர்வாதத்தையும் அது பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. He opens up himself and bypasser smells the perfume from him. அது தன்னைதானே திறந்து கொடுத்து அதை கடந்து போகிறவன் அதனிடமிருந்து நறுமணத்தை நுகர்ந்து கொண்டு போகிறான். The bee gets the honey right out of the heart. சரியாக அதன் இருதயத்திலிருந்து தேனியானது அதன் தேனை பெற்றுக் கொள்ளுகிறது. He gives everything out that he toils to take in. அது உழைத்து தனக்குள்ளாக இருக்கின்ற யாவற்றையும் அப்படியே வெளியே கொடுத்து விடுகிறது. I call my message Reverend Mr. Lily. So that's kind of an odd text, but எனவே நான் என்னுடைய செய்தியை சங்கை திரு காட்டு புஷ்பம் என்று அழைத்தேன். எனவே அது ஒரு வினோதமான பொருட்பெயராயிருக்கிறது. But it is. Ministers give themselves out to the people. And it's good then to sit down and listen to others. ஆனால் தங்களையே எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்கள் போதகர்களாய் இருக்கிறார்கள். எனவே உட்கார்ந்து மற்றவர்கள் கூறுவதற்கு செவி கொடுப்பது நலமாயிருக்கும். Like warning by the fire. We like to sit under each other's fire blaze
and warm our hearts with the gospel that our brethren is preaching to the people. நெருப்பண்டை உட்கார்ந்து குளிர் காய்வது போன்று ஒருவருக்கொருவருடைய அக்கினியின் தழலின் கீழ் உட்கார்ந்து நம்முடைய சகோதரர்கள் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சுவிசேஷத்தினால் நம்முடைய இருதயங்கள் குளிர் காய நாம் விரும்புகிறோம். And I'm grateful to have this opportunity to do that. அதை செய்யத்தக்கதாக எனக்கு கிடைத்த இந்த அருமையான தருணத்திற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். And now I'm trusting tonight. இப்பொழுது இன்றிரவு நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். Billy told me that he gave out prayer cards totally. ஜெப அட்டைகள் எல்லாமுமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பில்லி என்னிடம் கூறினான். We couldn't get a prayer line up here if we had to. வேண்டுமென்றாலும் நம்மால் இங்கே ஒரு ஜெப வரிசையை அமைக்க முடியாது. You'd have to go out around through a dark hall and come up this way. பாருங்கள், நீங்கள் அந்த வழியின் ஊடாக சென்று அந்த இருண்ட கூடத்தின் ஊடாகவும் கடந்து சென்றுதான் இங்கே வர வேண்டியதாக இருக்கிறது. You stumble over everything to getting in here. நீங்கள் இங்கே வந்து சேர எல்லா காரியங்களின் மேலும் தடுக்கி விட வேண்டியதாக இருக்கும். This afflicted cripple would be in an awful shape doing it. பாதிக்கப்பட்டவர்களாலும் முடமானவர்களாலும் அதை செய்வதற்கு இல்லை. அவர்கள் மோசமான நிலைக்குள் ஆவார்கள். But we don't know what our Lord may do. ஆனால் நம்முடைய கர்த்தர் என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது. He may fall right among us tonight and heal everyone that's here. அவர் இன்றிரவு நேராக நமது மத்தியிலேயே இறங்கி இங்கே வியாதியாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தலாம். Oh, I'd rather see that than all the prayer lines I ever had in my life. ஓ, என் ஜீவியத்தில் இருந்ததான ஜெப பரிசைகளை காட்டிலும் இதையே நான் காண விரும்புகிறேன். Just to see the sovereignty of God fall among His obedient children. தேவனுடைய வல்லமை அவருடைய ஜனங்களின் மேல் இறங்குவதை காண்பதே மேலானது. I always like that. நான் எப்பொழுதுமே அதை விரும்புவேன். Usually, if you have any personal contact with the people, like of laying on of hands, it could be. வழக்கமாக உங்களுக்கு ஜனங்களிடத்தில் தனிப்பட்ட தொடர்பு இருக்குமானால், கரங்களை ஜனங்கள் மேல் வைக்குதல் போன்று இருக்குமானால், I don't think too many would do that. அநேகர் அதை செய்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. Well, they would say, a certain minister laid his hands upon me and glory to God. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரன் வந்து என் மேல் கரங்களை வைத்து ஜெபித்தார், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. That makes the people look at that minister then. அப்படி சொல்லும் போது ஜனங்கள் அந்த மனிதனை நோக்கி பார்க்கும்படியாய் அது செய்கிறது. But if you can just stand here, preach the word and let the Holy Spirit heal everyone, then it's absolutely just the grace of God. ஆனால் உங்களால் மட்டும் இங்கே நின்று வார்த்தையை பிரசங்கித்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக அனுமதிப்பார்களே, ஆனால் அப்பொழுது அது முற்றிலுமாக தேவனுடைய கிருபையாயிருக்கும்.